திண்டுக்கல் அருகே உள்ள சீலப்பாடி ஊராட்சியை திண்டுக்கல் மாநகராட்சியுடன் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திண்டுக்கல் அருகே உள்ளது சீலப்பாடி ஊராட்சி. இங்கு 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் 1300க்கும் மேற்பட்டோர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களாவார்கள். இவர்கள் கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். மேலும் அடிப்படை வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பியே உள்ளனர். சீலப்பாடி ஊராட்சி திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைத்தால் தங்களுக்கு தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் மிகவும் சிரமமாக இருக்கும் என்று, இதனால் கிராம மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே சீலப்பாடி ஊராட்சியாகவே செயல்பட தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சீலப்பாடியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்தனர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கரிடம் வழங்கினர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், மாநகராட்சியுடன் இணைத்தால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். ஆகையால் மாநகராட்சியுடன் இணைப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இது மாநகராட்சியோடு இணைக்கும் பட்சத்தில் முதல்ல வாழ்வாதாரம், அதாவது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். குறிப்பாக ஒரு 2000க்கும் மேற்பட்டவர் 100 நாள் வேலை அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை நம்பி தான் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்வாதாரம் உடனே முடங்கி போய்விடும். அவங்க அடுத்த நாள் உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் அதுபோக ஏற்கனவே